Assalamualaikum all. Today நாம பார்க்க போற ரெசிபி cheesy pizza. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க பீஸா செய்யறதுக்கு என்னெல்லாம் ingredients வேணும்னு சொல்லி பார்க்கலாம். First 2 cups of maida, then இது வந்து baking powder, இது 2 spoons of yeast, curd, mozzarella cheese, இது வந்து நம்மளுடைய pizza sauce, then salt, vegetables என்னென்ன டாப்பிங்ஸ் நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் ஸ்வீட் கார்ன் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆலிவ்ஸ், கேப்சிகம் அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நான் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் எப்படி மேக் பண்ணி நம்மளுடைய ஆட்டாவில் போடணும்னு சொல்லி காமிக்கிறேன். நான் எடுத்துருக்க 2 spoons ஆஃப் ஈஸ்ட் அப்படியே போட்டுக்கிட்டு ஒரு பவுலில். தென் வாட்டர் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வந்து ஹாட் வாட்டராக இருக்கக்கூடாது. ஓகே, இது வந்து வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட்டும் இல்லை கூலும் இல்லை, வார்ம் வாட்டர். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 15 minutes வச்சுருங்க. நல்லா ப்ளஃபி ஆகிடும். ஆஃப்டர் 15 minutes இதை நம்ம வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா லிக்விடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 15 minutes அப்படியே விட்டுருங்க. இது 15 minutes லேட்டர் பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. நான் போட்ட லெவலோடய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தென் அந்த டாட்ஸ் வந்திருக்கு ஸ்போர்ட்ஸ் மாதிரி. இன்கேஸ் இது வரலைன்னா வந்து உங்களுடைய ஈஸ்டில் ப்ராப்ளம் இருக்கும். தயவு செஞ்சு அது பிஸா இதில் வந்து ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் வந்து சொதப்பலாயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து 15 minutes நல்லா விடுங்க. இது மாதிரி வளர்றதுக்கு அப்புறம் மட்டும் ஆட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்மளுடைய ஆட்டா ரெடி பண்ணலாம். வந்து நம்மளுடைய ஆட்டா வந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 1/2 spoon ஆஃப் சால்ட், பேக்கிங் பவுடர் 2 spoons, curd 2 spoons போட்டுக்கிறேன். Then yeast. வாட்டர் வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் அந்த வாட்டரே நமக்கு இதுக்குள்ள ஈஸ்ட் வாட்டரையா, ஸோ அதுலேயே வந்து மிக்ஸ் ஆகிடும். வாட்டர் போட்டால் வந்து ரொம்ப லிக்விட் ஆகிடும் ஆட்டா. ஸோ வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போது நம்மளுக்கு எப்போவுமே கை தாங்க கம்ஃபர்ட். ஸோ வந்து நான் கையிலேயே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பால். ஓகே, ரவுண்ட் பாலாக வந்து எடுத்துருங்க. தென் இதில் ஒரு கிளாத் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு கிளாத் போட்டு 1 hour கிட்ட டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 hour வரைக்கும் இவங்களை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு 1 hour. அப்போ தான் வந்து அது நல்லா ப்ளஃபியாக ரவுண்ட் ஆகிட்டு வரும். 45 minutes to 1 hour. பட் வந்து மிடில் திறந்து பார்க்காதீங்க அர்ஜென்ட் பண்ணி, அப்புறம் வந்து ரொம்ப டைட்டாக ஆகிடும். ஸோ பாருங்கள் 1 hour ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த கிளாத்தை எடுக்கிறேன். எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். தெரியுதா? நம்ம வைக்கும் போது நீங்களே பார்த்தீங்க எவ்வளோ இந்த ஜஸ்ட் ஒரு பால். இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக போகுது. ஸோ இது நல்லா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம பீஸா ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் மைதா போட்டேன். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம சாஃப்டாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து நான் 2 எடுத்துக்கிறேன். ஓகே, 2 பீஸாஸ் பண்ணலாம் கரெக்டாக. ஓகே, இது ஒரு ரவுண்டு. தென் இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 rounds இருக்குது. வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை நல்லா இப்படி பண்ணிக்கணும். சைட்லலாம் நம்ம பீஸா ஷேப் வந்து எடுத்துகிட்டு வரணும் ரவுண்டாக. ஸோ நல்லா இப்படி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பண்ணிவிட்டு பேக் சைட் நம்ம சப்பாத்திலாம் பண்ணுவோம்ல, சப்பாத்தியோடைய வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. தென் மிடில் பவுடர் போட்டுட்டு பண்ணுங்கள். சப்பாத்தி எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்கும் அதோடய கொஞ்சம். இப்போ வந்து இது நம்ம லைட்டாக இப்படி குத்தி விட்டுடலாம். ஓகே, அப்போ தான் வந்து அந்த உள்ளே ஃபுல்லாக வந்து நல்லா இறங்கும் நம்மளுடைய ஜூஸி மசாலாஸ் எவ்ரி திங். ஓகே, ஸோ தட் நல்லா பின் பண்ணிக்கோங்க. எல்லா சைட்ஸுமே பண்ணிக்கோங்க இது மாதிரி. ஓகே, தென் இது மாதிரி டாட்ஸ். ஓகே, தென் இப்போ வாங்க நம்மளுடைய பீஸா சாஸை நம்ம மேலே ஆட் பண்ணலாம். நல்லா திக்காக எல்லா சைஸ்லேயும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுடைய சாஸ் எல்லா சைடும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போது கலர்ஃபுல் வெஜிடேபிள்ஸ் அங்கே மேலே லைட்டாக போடலாம்.
சீஸ் தாங்க இம்பார்ட்டன்ட். நீங்கள் சீஸ் எவ்வளோ நல்லா ஃபுல்லாக போடுறீங்களோ ஸோ தட் வந்து உங்களுக்கு வரும் நல்லா சீஸியாக எம்மியாக வரும். ஓகே, தென் டொமேட்டோஸ். அப்புறம் ஆலிவ்ஸில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் நார்மலாக மார்னிங் கூட எழுந்திரிச்சிட்டு ஒரு 2 ஆலிவ்ஸ் நார்மல் நம்ம எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டாலும் அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆலிவ்ஸ் வந்து டெய்லி சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுடைய மொசரல்லா சீஸ். நிறைய சீஸ் போடுங்க. நம்ம எவ்வளோ அதிகமாக சீஸ் போடுறோமோ அவ்வளோ சீஸியாக யம்மியாக ஜூஸியாக இருக்கும் நம்மளுடைய பீஸா. ஓகே, ஸோ சீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். 1 கப் ஃபுல்லாக ஒரு பீஸாக நான் போட போகிறேன். ஓகே, பாருங்க எல்லா சைட்டும் நான் ஃபுல்லாக போட்டேன் சீஸு. பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு நாக்கெல்லாம் ஊறுது உண்மையாக எனக்கு. இப்போ வாங்க இவங்களை நம்ம ஃப்ரை பண்ணலாம், ரெடி பண்ணலாம். ஓகே, நம்ம கடாய் வச்சாச்சு, பேன் வச்சாச்சு. இப்போது அதில் கொஞ்சம் ஆயில் வைங்க. ஓகே, இது எப்பவுமே வந்து ஷிம்லே வைங்க ஸ்டவ். தென் வந்து நான் வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக எல்லா சைட்ஸும் ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஷிம்ல வைங்க, அப்போ தான் நம்மளுடைய பீஸா வந்து கீழே மட்டும் பிளாக் ஆகாமல் இருக்கும், இல்லை ஒரு சைடு பிளாக் ஆகிடும். ஆயிலை வந்து இதை மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஆயிலை. டடா, இப்போ பாருங்கள் நம்மளுடைய பீஸா. இப்போ அவங்கள நான் அப்படியே ஸ்லோவாக எடுத்து நம்ம கொஞ்சம் சீஸ் கூட நான் போட்டுட்டேன். ஓகே, வச்சாச்சு. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஷிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நான் காமிக்கிறேன். 15 மினிட்ஸ் பாருங்க. வா, எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஜூஸியாக பார்க்கவே நம்மளுடைய பீஸா. இப்போ நாம் இவங்களை எடுத்துடலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பீஸா. நம்மளுடைய சீஸி பீஸா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், see you.